ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யுவராஜ். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்குமே அதுக்கு ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விண்டோஸ் 11ஓட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், விண்டோஸ் 11ஓட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அப்புறம் விண்டோஸ் 11ஓட ரிவ்யூ, இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் விண்டோஸ் 11ஓட டச் என்விரான்மெண்ட்டை பற்றி எந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. முக்கியமாக தமிழில் அந்த மாதிரி ஒரு வீடியோவே வரல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய டேப்லெட்டில் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இதுதான் அந்த டேப்லெட். இதில் யூஸ் பண்ணி தான் விண்டோஸ் 10 டேப்லெட் மோடோட விண்டோஸ் 11 நல்லா இருக்கா இல்லை அதோட சுமாராக இருக்கிறதையும் செக் பண்ண போகிறோம். பிகாஸ் விண்டோஸ் 10 டேப்லெட் மோட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். விண்டோஸ் 10ஓட டேப்லெட் மோட் மட்டும் கிடையாதுங்க, விண்டோஸ் 10 மொபைல் ஃபோனுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வரைக்குமே என்னோட இந்த லூமியா 640 XL தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட செகண்டரி டிவைஸ். விண்டோஸ் 10ஓட மொபைல் ஃபோனும் சரி டேப்லெட்டும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வீடியோ பண்ணுறதுல நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விண்டோஸ் 11 டேப்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்டைலஸை யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரிஜினல் ஸ்டைலஸ் கிடையாதுங்க, இது வந்துட்டு மேக்னெட்டிக் ஸ்டைலஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேட்டரி போட தேவையில்ல, சார்ஜ் போட தேவையில்ல. இந்த ஸ்டைலஸை வச்சு தான் இந்த டேப்லெட்டை இப்போ நான் வந்து ஆக்சஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் மெனுலேருந்து பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனு ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட லுக் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணி டைல்ஸ்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. மேலே ரீசெண்ட் ஆப் அப்புறம் பின்ட் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதை நம்ம கையில் யூஸ் பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெக்கமெண்டட் ஆப்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாத்தையும் சார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ரைட் கார்னரில் ஆல் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் முதற்கொண்டு ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் மெனு பக்கத்துலேயே சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் பாருமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணால் நாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க டெஸ்க்டாப் அப்புறம் ஆப்ஸ் இது எல்லாத்தையும் நமக்கு ஒன்றா இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம 2 இல்லை 3 டெஸ்க்டாப்பை கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 பேர் வந்துட்டு இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பையும் இன்னொருத்தர் இன்னொரு டெஸ்க்டாப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க்கை முடிஞ்சு இன்னொருத்தர்கிட்ட அந்த டேப்பை கொடுக்கும்போது அவங்க அந்த டெஸ்க்டாப்பை மாற்றி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்ஜெட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் 10ல் விட்ஜெட்லாம் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பாதி ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. நாம் இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன ஆப்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோமோ, அப்புறம் இன்டர்நெட்டில் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறோமோ இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த விட்ஜெட்டில் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரோட லுக் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஐகான்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சைஸ் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அனிமேஷன் கூட வந்து ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் இந்த மினிமைஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லேஅவுட் பாப்பப் வரும். இதில் நீங்கள் எந்த லேஅவுட்டில் வேணாலும் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம். இது இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஆப்ஸுக்குமே இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான மல்டி விண்டோ ஸ்க்ரீன் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கடைசியாக இங்கே நோட்டிஃபிகேஷன் ஏரியா, நம்மளோட குயிக் கண்ட்ரோல், சிஸ்டம் ட்ரேலாம் இருக்குது. இதோட டிசைனும் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் அது பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சில அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபைன்னு எல்லா ஆப்ஸுமே அவங்க இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை ஒன்று செக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸ்பாட்டிஃபையுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான மியூசிக் ஆப்.
அடுத்தபடியாக நோட்பேட் அப்ளிகேஷன், இதோட லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன ஃபீச்சரையும் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் டேட் அண்ட் டைம். இந்த ஃபீச்சர் வந்துட்டு யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு தெரியல. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு யூடியூபுக்கு ஏதாவது கான்செப்ட் கிடைச்சாலோ, இல்லை என்னோட ப்ராஜெக்ட் இல்லை அப்ளிகேஷன்ஸுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சாலோ, நான் நோட்பேடில் டைம் டேட்டோட சேர்த்து தான் அந்த கான்செப்டை எழுதி வைப்பேன். இதுதான் என்னோட வெப்சைட். நான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் விண்டோஸ் 11க்காகவே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ண ஒரு வெப்சைட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் விண்டோஸ் 11க்காக நான் க்ரியேட் பண்ண வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு விண்டோஸ் 11 மாடிஃபை பண்ண வெர்ஷனோட லிங்க்கும் இருக்குது, மாடிஃபை பண்ணாத ஒரிஜினல் வெர்ஷனோட லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் பை.